ஹalleluya. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குறதுக்கு முதல்ல நாம செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்ப்பதே. இயேசுவை நோக்கி பார்ப்போம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா, ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஏசையா, ஸ்தோத்திரம். மீண்டுமாக சொல்லுவோம். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். இந்த உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா, ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஏசையா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஏசையா, ஸ்தோத்திரம். ஏசையா, ஸ்தோத்திரம். ஆளுகை செய்வீராக. இந்த நாளை முழுவதும் கருத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, ஆமென். ஒரு பாடலை இணைந்து சேர்ந்து பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாய் கொண்டதேன் பாக்கியம் என்று சொல்லி பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது கிருபை
கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோம், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. மீண்டுமாக புது கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட, இதை விடவும் பெரிதான, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்துகிறார், நீதியின் பாதையில நடத்துகிறார், காரியத்தை வாய்க்க செய்கிறார், நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற ஆண்டவரை இந்த மாலை நேரத்தில் உயர்த்தி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுகிற வேலையில் பதறாத கரம் நீட்டி தாங்குகிறார், பாரத் எல்லாவற்றையும் நீக்குகிறார், பாடி மகிழ வைக்கிற ஆண்டவரை உயர்த்தி ஆராதிப்போம். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி, என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி, பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீ, பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை
அனுதினமும் அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே, சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. ஓ, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாய் கொண்டது என் பாக்கியப்பா. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. ஏசையா, இதை விடவும் வேறொன்றும் இல்லையே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை சேர்ந்து சொல்லுவோம். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், பாடுவேன், ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், பாடுவேன். போற்றுவோம், உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன்.
மகிமைக்கு பாத்திர. இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு. ஓ ரமணன கசகனதரா, எல்லா துதி கன மகிமைக்கு. ஓ இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர. இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர. இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர. இயேசு ராஜா நீரே, எல்லா துதிக்கும் நீரே பாத்திர. எல்லா கனத்திற்கும் நீர் ஒருவரே பாத்திர. பாத்திரரே உயர்த்துகிறோம், பரிசுத்தரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே உம்மை உயர்த்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மாட்சிமை. ஜீசஸ் அவரை உயர்த்த உயர்த்த, அவர் உயர்த்த உயர்த்த, அவர் நம் மத்தியில தம்முடைய பிரசனத்தால நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்த்தால் பிழைப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இயேசுவை நோக்கி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் இருளடைந்து போயிருக்கிறதா, இருளின் அந்தகாரத்தில் நீங்கள் வசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில சுற்றிலும் ஒரு ஈரல் உங்களை ஆளுகை செய்கிறதா? கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. எந்தெந்த காரியத்துல இன்னும் வெளிச்சம் பிரகாசிக்கலையோ, வெளிச்சமே வரலையோ, இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதி கன மகிமைக்கு பாத்திர. இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர. என் இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திர. என் இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கும். என் இயேசு ராஜா நீரே, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை. சேர்ந்து சொல்லுவோம், அவரே, அவரே. ஏன் அவரை நோக்கி பார்க்கணும் தெரியுமா? ஏன்னா அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். ஏன் அவரை நோக்கி பார்க்கணும் தெரியுமா? ஏன்னா அவர் நம்மளை சுமக்கிறார். சொல்லுவோம், அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடு
சொல்லும். இயேசுவே இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், என்னை காண்பவர், இயேசுவே இயேசுவே என்னை காப்பவர், என்னை காப்பவர், இயேசுவே என்னை இயேசுவே 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 என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், என்னை காண்பவர், இயேசுவே இயேசுவே. ஜீசஸ் ஜீசஸ் we lift you. உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே இயேசுவே எங்களை காண்கிறவர், எங்களை காப்பவர், இயேசு ஒருவரே. இயேசுவே நீர் ஒருவர் தான் என்னை ஆண்டவரே சுமக்குகிறீர், நீர் ஒருவரே என்னை ஆண்டவரே வழி நடத்துகிறீர், வேற யாரும் இல்ல, நீர் மட்டும்தான். இயேசுவே இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்க கேபியோ எல்லாம் சூளை நேருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே, என் இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தையல் மெஷின் வச்சு ட்ரெஸ்ஸை தைக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். தையல் மெஷினை வச்சு ஸ்கிரீன் தைக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்காக டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது. நிறைய சகோதரிகள் அவங்க டெய்லரிங் கத்துக்கிறாங்க. அந்த டெய்லரிங் கத்து சின்ன சின்ன காரியங்களை ஸ்டிச் பண்றாங்க. அது ஒரு தொழிலாவே சில பேர் செய்யறாங்க. ஆனா ஆகாயத்துல பறக்கிற பறவைக்கு டெய்லரிங் யார் சொல்லி கொடுத்தா? ஆகாயத்துல பறக்கிற இந்த குருவிக்கு டெய்லர் பேர்ட் என்று சொல்லப்படுகிற இந்த குருவியை பாருங்களேன். இந்த குருவி என்ன செய்யுது? இலைகளை ஒன்றாக சேர்த்து அந்த இலைகளை எப்படி ஒன்னோடு ஒண்ணு கோத்து, அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான காரியம், வாட்ச் ஹவ் திஸ் பேர்ட் இஸ் sewing the leaves together. ஏங்க, இந்த பறவைக்கு யாரு நாட்டு போட கத்து கொடுத்தா? இந்த தையல்ல ஒரு நாட்டு போட்டாதானே அது இறுக்கமா பிடிக்கும். அந்த நாட்டு போடுறதுக்கு யார் கத்து கொடுத்தா? அதுதாங்க நம்முடைய கடவுள். 5 அறிவு அந்த மிருகத்துக்கும் குட்டியா இருக்கிற பறவைக்கும் ஆண்டவர் ஒரு இயற்கையாகவே ஒரு நன்மையை வச்சிருக்காரு. என்னது? அது தன்னுடைய ஞானத்துல கூட்ட அழகா அதுவா டெய்லர் பண்ணுது. அதை எடுத்து அதை முடிச்சு போடுது. அன்பானவர்களே, பறவைக்கு இந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய தேவையை சந்திக்க, உங்களுடைய வம்சத்தை, உங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை தரமாட்டாரா? இன்னைக்கு நிறைய பேரு உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்ட முடியலன்னு நீங்க கஷ்டப்படுறீங்க. இந்த பறவையை நான் உங்களுக்கு காண்பித்து நான் சொல்ல விரும்புறேன், கடவுள் உங்களுக்கு நிச்சயமா ஒரு வீட்டை கட்டுவார். எதுக்காக இந்த பறவை இந்த கூடை கட்டுது தெரியுமா? தான் மட்டும் சுயநலமா வாழ்றதுக்கு இல்ல. என்னைக்கு அதுக்கு முட்டை போடணும்னு தோணுதோ, என்றைக்கு தனக்கு ஒரு சந்ததி வேணும்னு தோணுதோ, அது கட்ட ஆரம்பிக்கும். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை ஆயத்தப்படுத்த கூடாதா? வீடு என்பது ஒரு அடையாளம். அன்பானவர்களே, அந்த சின்ன குருவி கையில பிடிச்சிங்கன்னா அந்த கைக்குள்ள அடங்குற அந்த குருவியே தனக்கு கடவுள் கொடுத்த ஞானத்துல ஒரு அழகான வீட்டை, நெஸ்ட அது கட்டும் போது, will not God give you the wisdom to build a house for your generations?
He will surely give you. In Job 12:7, யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். என்ன அறிவிக்கும்? Hey, we can do it without any funds. We can do it with whatever resources we have. You can also do it. எங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கல, HDFC லோன்லயோ அல்லது பஞ்சாப் நேஷனல் லோன்லயோ அதுங்க வீடு கட்டல. பறவைகள் இயற்கையா கிடைக்கிறத வச்சு கட்டுச்சு. அப்படின்னா பாஸ்டர் எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குமா, நாங்களே போய் சங்கில் எடுத்துக்கலாமா? இல்ல. ஆனா கடவுள் உங்களுக்கு ஒரு விஸ்டம் கொடுப்பார், எதை எப்படி செய்யணும்னு. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். நீங்க இந்த வருஷம் அதற்கான முயற்சி எடுத்துதான் ஆகணும். கடவுள் அந்த டெய்லர் பேர்டுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வார். ஒரு அழகான வீட்டை உங்களால முடிஞ்ச அளவு. அந்த டெய்லர் பேர்டு பெருசா ஒரு அரண்மனையை கட்டல, அது தனக்காக ஒரு சிறிய ஒரு கூட்டை கட்டுச்சு, ஒரு ஸ்மால் நெஸ்ட். That's enough. Then God will make it bigger. You will build the nest and God will bless you. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை கட்டும்படி உங்களுக்கு உதவி செய்வார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்கிற உங்களை நிச்சயமா ஆண்டவர் அதே ஆசீர்வாதத்தை நிரப்புவார். வீடு கட்டுறீங்களோ வாங்குறீங்களோ, இந்த வருஷம் உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, வீட்டை வாங்குவீங்க. God bless you. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் உண்டாயிருந்து, You dear children are from God அவர்களை ஜெயித்தீர்கள் and have overcome them, ஏனெனில் because உலகத்தில் இருக்கிறவனிலும் the one who is in the world, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். more greater is the one that is in you. உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கவனிலும் எனக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை பார்க்கிறோம். எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய வட சென்னை அல்லது பீச் ஓரத்துல நீங்க போனீங்கன்னா இந்த மாமூல் வாங்குறதுக்காக ஆட்கள் வருவாங்க, அடியாட்கள் வருவாங்க. மாமூல் வாங்க வரும்போது அவங்ககிட்ட கேட்பாங்க, எதுக்கு உனக்கு தரணும் அப்படின்னா, பெரியவர் சொன்னாரியா, பெரியவர் சொன்னார்னு எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா யார் அந்த பெரியவர்? அவர் அங்க இருந்த ஒரு ரவுடி. அவர் என்ன பண்ணுவாரு? மாமூல் தராதவங்கள போட்டு அடிப்பாரு, குத்திடுவாரு. ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள அலேக்கா தூக்கி கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பெரிய கல்லை அவங்க கழுத்துல கட்டி தூக்கி கடல்ல போட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் இவங்களை எல்லாம் மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறது தான் அவருடைய வேலை. ஆனா ஒரு நாள் யாருக்காக வேலை செஞ்சாரோ, எந்த கட்சிக்காக பண்ணாரோ, ஒரு நாள் அந்த கட்சியே அவரை சுத்து போட்டு அவர் அழகா ஒரு இன்ஸ்பெக்டர் வர வச்சு அவரை வண்டியில ஏத்தி அவரை எஸ்கேப் ஆகிற மாதிரி எஸ்கேப் ஆக வச்சு அவரை என்கவுண்டர் பண்ணி சுட்டு தள்ளிட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுடிகளுடைய கும்பலை நாங்கள் அமைதிப்படுத்திட்டோம். அது வரைக்கும் நான் பெரியவர் ஆளுன்னு சொன்னவனுங்க அதுக்கப்புறமா அவர் யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. ஏன்னா அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு, ஒரு மாம்சிகமான ஒரு வல்லமை இருந்துச்சு, அதிகார பலம் இருந்துச்சு, என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனால அவனுடைய வல்லமை அவன் கொள்ளைகள்லாம் செய்துட்டு இருக்கும் போது அவனுடைய பேரை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு இன்னைக்கு யாரும் அவனை யோசித்து கூட பார்க்கறது இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? அன்றும் பெரியவர், இன்றும் பெரியவர், இனிமேலும் பெரியவராயிருக்கிறார். முதல்ல நீங்க புரிந்து கொள்ள, உங்களுக்குள்ள இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெரியவர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு மூல பதம் இருக்கிறது. அதுல இருந்து அந்த பெரியவர்ன்றது வருகிறது. அந்த பெரியவர் என்பதற்கு பாருங்க, எல் கிபோர் அப்படின்னு சொன்னா மைட்டி காட். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே அவருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய
நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு. சோ இதுல அவர் அழகா எழுதப்பட்டிருக்குது, அவர் வல்லமையுள்ள தேவனம். He is a mighty God. எல்லாரும் சொல்லுங்க mighty Godனா எல் கிபோர். எல்லாரும் எழுதிக்கோங்க, எல் கிபோர். கிபோர் மீன்ஸ் ஸ்ட்ராங் ஆர் mighty. கிபோர், GIBBOR, கிபோர். ஆனா அவர் பெரியவர் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா எல் ஹகாதோல். கதோல் மீன்ஸ் கிரேட், கிராண்ட், ஆசம். கதோல் இது தேவனை குறித்து சொல்லும்போது மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. கதோல் என்றால் பெரியவர், மகத்துவமானவர், மிகவும் சிறந்தவர். எல் ஹகாதோல். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். இதுல பாருங்க, கிரேட் காட் இஸ் த காட் ஆஃப் காட், தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், தி கிரேட் காட். அந்த மகத்துவம் என்று சொல்லும்போது அது எல்லார பார்க்கிலும் அவர் பெரியவர் என்பதை உணர். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எல்லா பேங்குகளை விட பெரியவரா இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளை விட, எல்லா பயங்கரமான மந்திரவாதிகளை விட எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குது. He is the most biggest, he is the most awesome, he is the most great God. ஆகவே தான் அவருக்கு எல் ஹகாதோல். எல் என்றால் தேவன், ஹகாதோல் என்று சொன்னால் கிரேட் காட். அவருடைய மகத்துவத்தை அவர் உங்களுக்கு எனக்கும் விளங்க பண்ண போகிறார். அவர் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது என்னன்னா, உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர். சொல்லுங்க ஆமென். மறுபடியும் இன்னைக்கு அந்த கோர் வசனத்தை மறந்துடாதீங்க. 1 யோவான் 4:4. இப்போ அந்த ஆக்ஷனோட சொல்ல போறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர், greater is he that is in me than he that is in the world. இந்த உலகத்தில் இருக்கவனும் என்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த பெரியவர் தான் நம்மளை அழைக்கிறார், பெரியவர் தான் நம்மை ரட்சிக்கிறார், பெரியவர் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு முன்பாகவே பெரியவர் ஆசீர்வாதங்களை உருவாக்கி விட்டார். ஆதாம உருவாக்கிட்டு உலகத்தை உருவாக்குனாரா? உலகத்தை உருவாக்கிட்டு ஆதாம உருவாக்குனாரா? எல்லா தேவைகள், ஆதாம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு, சுவாசிக்க வேண்டிய காற்று, எல்லாத்துக்கும் தேவையான டே நைட்டு, பகல், சூரியன், இரவு, நட்சத்திரங்கள், நிலா, எல்லாவற்றையும் ஆதாமுக்காக பெரியவர் செய்து முடித்துட்டார். பக்கத்துல சொல்லுங்க, பெரியவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஏற்கனவே முடிச்சிட்டாரு, இன்னமும் செய்து முடிப்பார். அப்படியானா உங்களுக்கான ஆசீர்வாதங்களை பெரியவர் வச்சிருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, பெரியவர். அவ்வளவு உயர்ந்தவர், அவ்வளவு பெரியவர். இந்த உலகத்துல அவரை தவிர வேற யாருமே இல்லை. அவர் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அந்த பெரியவர் என்னென்ன பரிமாணங்கள், அந்த பெரியவர்ன்ற அவருடைய நாமத்துக்குள்ள டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ், அவருக்குள்ள பல பரிமாணங்கள் இருக்கிறது. அந்த பரிமாணங்கள் தான் இன்றைக்கு நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள், விடுதலைக்குள், செழிப்புக்குள், நமக்கு வெற்றிகளை தருகிறது. நமக்கு இருக்கிற யுத்தங்கள்ல நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் யார் தெரியுமா? பெரியவர். யாராவது 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வியாதியை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையை விட அவர் பெரியவர். அவருக்கு இது லேசான காரியம். அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர். உங்களுக்கு இருக்கிற இந்த 10 லட்சம் கடனுக்காக நீங்க ஏன் உங்க உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? நான் பெரியவராய் இருக்கிறேன். உங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சிஸ்டர் நீங்க ஏன் கண்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கிறீங்க? எனக்காக யார் பேசுவார்? எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார்? எனக்காக யார் வழக்காடுவார்னு நீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்கல்ல? இரவு முழுவதும் நீங்க அழுதீங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றார், உனக்காக பெரியவர் நான் வழக்காடுவேன்.
உனக்காக வழக்காடி உன்னுடையவர்களை நான் மீட்டு கொடுப்பேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட கேஸ்ல உங்களுக்கு பணபலம் இல்லாததுனால உங்க வக்கீல கூட காசு கொடுத்து அவங்க வாங்கிடுறாங்க. ஆனா ஒருவர் இருக்கிறார், அவருடைய நாமம் பெரியவர். அவர் உங்களுக்காக வழக்காட போகிறார். உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரியவர். மனிதர்கள் உங்களை மிரட்டலாம், உங்களை கைவிடலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கவனிலும் எல்லா வக்கீல்களை பார்க்கிலும் கோர்ட்டை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சுப்ரீம் கோர்ட்டை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அரசியல்வாதிகளை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். மனசுல பெரிய ஒரு சமாதானத்தை, விடுதலை அநேகம் பேர் பெற்றுக்கொள்கிறத உணர்றேன். உங்களை விட்டு சில சங்கிலிகள் விலகுகிறது, ஒரு வெளிச்சம் வருகிறது. நீங்க இன்னைக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு தீர்மானிச்சீங்க, இந்த செய்தியை கேட்ட பிறகு புது தெம்போட போக போறீங்க. ஏன்னா உங்களை விரட்டணும்னு நினைச்சவங்க அவர்களை தேடியும் காணாது இருப்பீர்கள். அவர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்தை விலை பேசுறீங்களா, ஒரு இடத்தை கேட்கறீங்களா, அவங்கள பார்த்து நீங்க பயந்து போய் சொல்லக்கூடாது, இவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்களுக்கு இவ்வளவு பணம் இருக்குது. நான் சிறு வயதுல நான் சைக்கிள் எடுத்துட்டு அண்ணா நகர் பக்கம் அப்படியே வண்டி சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்து, பா இவ்வளோ பெரிய ஆட்கள், பா இவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி மலைத்து போவது உண்டு. ஆனால் என்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளையாய் நான் மாறினேனோ, இன்றைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அதை விட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் MBA படித்து விட்டு நான் மார்க்கெட்டிங்ல மேனேஜராக இருக்கும்போது அதில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஆசை வரும், ஒரு நாள் இவங்கள மாதிரி மாறணும், ஒரு நாள் அவங்கள மாதிரி மாறணும். இப்படி பல எதிர்பார்ப்புகள் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் இயேசுவை நான் சந்தித்தேன். அவரை சந்தித்த பிறகு எனக்குள்ள இருக்கிற ஒரே ஆசை, அந்த பெரியவர் என் கூட இருக்கணும். யாராவது ஒரு வாலிபனுக்கு பெரிய ஆசை இருந்துச்சான், என்னன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னு சொல்லி. சோ அந்த வாலிபன் என்ன பண்ணா, பார்த்தான், ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒரு படிப்பு படிச்சா பெரிய மேனேஜர் ஆகலாம். சரின்னு சொல்லி அவன் வேலையில சேர்ந்தான், நல்ல வேலை செஞ்சான். அந்த மேனேஜர் போஸ்டுக்காக போராடிட்டு இருந்தான். அந்த மேனேஜர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சு அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்துட்டான். மேனேஜர் கேட்டான், சார் நான் மேனேஜர் ஆகணும், தயவு செய்து எனக்கு நீங்க கொடுங்க, அந்த போஸ்ட் நான் எப்படியாவது எடுத்தாகணும், பா நல்லா உழைப்பா உனக்கு வந்துடும் சொல்லி சொன்னார். ஒரு நாள் பார்த்தா அந்த மேனேஜர் வேர்த்து வடிஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னன்னு பார்த்தா அந்த பேங்க்ல இருக்கிற அந்த மேனேஜர் ஒரு அரசியல்வாதி. இவர்கிட்ட நீ இந்த காரியத்தை செய்யலன்னா உன் வேலை போயிருன்னு சொன்ன உடனே இவர் பயந்துட்டார். சோ அந்த மேனேஜர் பயந்ததை பார்த்த உடனே இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த வாலிபன் யோசித்தான், மேனேஜர் பயப்படுற அரசியல்வாதியா நம்ம மாறிட்டா, மேனேஜர் எல்லாம் ஆட்டி படைக்கலாமே. சரின்னு மேனேஜர் உடனே போய் பார்த்தா அந்த அரசியல்வாதி கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு கொடுத்து இவரும் அப்படியே பெருசா வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்து அரசியல்வாதி போய் ஒரு டாக்டர்கிட்ட உட்கார்ந்தார். டாக்டர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அந்த அரசியல்வாதி அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அந்த மனுஷன் கேட்டான், ஐயா இதை சாப்பிட்றீங்களா? ஐயோ டாக்டர் சொல்லியிருக்காருப்பா, டாக்டரை மிஞ்சி எதுவும் செய்ய முடியாது. டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லி அந்த டாக்டர் பின்னாடியே இவன் சுற்றிட்டு பார்த்தா, இவன் டாக்டருக்கு பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரையும் பயமுறுத்தலாம். உனக்கு கேன்சர் இருக்குது, உனக்கு இது இருக்குதுன்னா, அரசியல்வாதியாக இருந்தானே மேனேஜராக இருந்தாலும் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவன் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அது படிக்கிறதுக்காக ஓடிட்டான். ஒரு நாள் அந்த டாக்டரு திடீர்னு அந்த டாக்டருக்கு லைட்டா பக்கவாதம் வந்த மாதிரி வந்த உடனே டாக்டர் போன் அடிக்கிறாரு, ஐயா ஐயா சாமியார் சாமியார் எங்க இருக்கிறாரு, சாமியார் எங்க இருக்கிறாரு, சாமியாரை கூப்பிடு, சாமியாரை கூப்பிடு, மந்திரிச்சு விடணும், அந்த மந்திரவாதியை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. மந்திரவாதி வந்துட்டு உங்களுக்கு விரோதமா தகுட்டு புதைச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமா இதை பண்ணிருக்கிறாங்க, இதுக்கு ஒரு பூஜை போடணும், இந்த தீட்டை கழிக்கணும், அந்த பிசாசை துரத்தணும், இந்த சூனியத்தை எடுக்கணும்னு சாமியார் சொன்னதெல்லாம் டாக்டர் பண்ணார். பார்த்தான் இவன் பேங்க் மேனேஜருக்கும் மரியாதை இல்ல, அரசியல்வாதிக்கும் இல்ல, இந்த டாக்டர் கூட இல்ல, அவரை விட இவர் பயப்படுறது மந்திரவாதிக்கு தான் பயப்படுறார். மந்திரவாதிகிட்ட சொன்னார், மந்திரவாதியே நான்
உங்க அசிஸ்டண்டா வந்துடுறேன். மந்திரவாதி உடனே அப்படியா, சரி ஓகே, இந்த புடி என் கூஜா தூக்கிட்டு வா. சார் இவரு வந்து கூஜா தூக்கிட்டு அந்த மந்திரவாதியோட எல்லா இடத்துக்கும் போறது, வைக்கிறது, எடுக்கிறது, இவரே வைப்பாரு, இவரே எடுப்பாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த மந்திரவாதியோட நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு போன் வந்துச்சு, இந்த மாதிரி எங்க பக்கத்து வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது, நீங்க வந்து அவங்களுக்கு விரோதமா சூனியம் பண்ணணும் அப்படின்னு. மந்திரவாதியா வாப்பான்னு சொல்லி கார்ல இறங்கினாரு. அடுத்த நிமிஷம் ஷாக் அடிச்ச மாதிரி நின்னார் மனுஷன். சொன்னாரு அசிஸ்டன்ட் கிட்ட, இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடாத. அசிஸ்டன்ட் கிட்ட, என்ன நீங்க தான் எல்லாத்த விட பெரிய ஆளு, உங்ககிட்ட 1008 குட்டிச்சாத்தான் இருக்குது, முனிய வச்சிருக்கீங்க, அதை வச்சிருக்கீங்க, இதை வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொன்னார், ரிஸ்க் எடுக்காத, முன்னாடி இருக்கிறது பயங்கரமா ஜெபிக்கிற ஒரு பாஸ். இவரு கேட்டாராம், எதுக்குயா நீங்க பயப்படுறீங்க, சாதாரண அந்த ஆளை பார்த்தா ஒரு நோஞ்சாம் மாதிரி கிடக்குறான், நரம்படி நாராயணன் மாதிரி இருக்கிறான், அவனை பார்த்தாலே நோஞ்சாம் பையன் மாதிரி இருக்குது, அவனை பார்த்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, நீங்க தான் திடகாத்திரமா இருக்கிறீங்களே, அகாஜம் என்னது அகாஜ பண்ணுவா என்னமோ அந்த மாதிரி, ஆமா அனுபவம்னா இருக்கிறீங்க, அவரை பார்த்தா நோஞ்சா மாதிரி இப்படி இருக்கிறார், வெண்டக்கா மாதிரி இருக்கிறாரு, சுண்டக்கா மாதிரி தூக்கிட்டு போடுறத விட. அவர் சொன்னார், உனக்கு தெரியலப்பா, அவன் நோஞ்சான் தான், ஆனா அவருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பத்தியா, அவர் ரொம்ப பெரியவர், அவருக்கு விரோதமா என்னால ஒன்னும் செய்ய முடியாது, அவர் என்ன பார்த்து புறப்பட்டு ஓடிடு, இல்ல நீ காலின்றாரு. பல நேரங்கள்ல நாங்கள் இந்த விடுதலை ஊழியத்தை செய்யும் போது டிசைனா பிசாசு வரும், டிசைனா வரும். ஆனா இங்க வந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உள்ள இருக்கிறது அலறி சொல்லும், நான் போயிடுறேன். ஏன் போற, ஏன்னா பெரியவர் வந்துட்டாரு, என்னால இருக்க முடியாது. இந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த மந்திரவாதமும் பலிக்காது, எந்த பிலிசூனியும் பலிக்காது. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நேரா கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. பெரியவர் உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். பெரியவர் அவருடைய ரத்தம் உங்க மேல விழுகிறது. பெரியவருடைய பாதங்கள் உங்க வீட்டுக்குள்ள வருகிறது. பெரியவருடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். சொல்லுங்க, கர்த்தரோ but God, but the Lord is with me like a mighty warrior, so my persecutors will stumble and not prevail. இதை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளையை கெடுக்க நினைக்கிற அவர்களால் உங்க பிள்ளையை தொட முடியாது. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற அந்த சத்துருவால், இச்சை பிடித்தவனாலே உங்க பெண் பக்கத்துல கூட வர முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. உங்க கூட இருக்கிறவர் யாருன்றதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா, பயங்கரமான பராக்கிரமசாலியா. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோட இருக்கிறார். யாராவது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். இன்னைக்கு உண்மை விட பெரிய பராக்கிரமசாலியா கர்த்தர் நம்மோட இருக்கிறார். உங்க உருவம் சின்னதுதான். நான் ஒரு நாள் பிசாசை துரத்திட்டு இருக்கும் போது அது திடீர்னு சொல்லி ஞாபகம் இருக்குதா, அது திடீர்னு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தது, பின்னாடி இப்படி பார்த்துச்சு, பின்னாடி பார்த்து கத்துச்சு. அவ கூட இருக்கிற சிஸ்டர் கேட்டாங்க, ஹே எதுக்கு கத்துற? உடனே அது சொல்லுச்சு, இல்ல பின்னாடி அப்படின்னு. இவருக்கு பின்னாடி இயேசு நிக்கிறாரு, இயேசு நிக்கிறார். அது அலறி சொன்னது, பின்னாடி ஆண்டவர் நிக்கிறாரு. அதால நிக்கவே முடியல. நான் போறேன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுச்சு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஒரு ஊருக்கு ஃப்ரீடம் நடத்த போறோம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. அங்க இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த ஃப்ரீடம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜெபம், செயின் பிரேயர், வெள்ளிக்கிழமை தோறும் போய் சிட்டியை சுத்தி ஜெபம் பண்ணாங்க, பிரேயர் ரைடு, இவ்வளோ ஜெபங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பிராக்டிஸ் நடக்குது, கொயர் பிராக்டிஸ் நடக்குது, சில்ட்ரன்ஸ் பிராக்டிஸ் நடக்குது, பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, எல்லா சபைகளையும் ஜெபிக்கிறாங்க. இவ்வளோ ஜெபம் இருந்தும் கரெக்டா எங்க இருந்தோ மழை உருவாகுது.
அப்போ எனக்கு ஆண்டவர் காண்பித்தார், அந்த மழையை கொண்டு வந்து இந்த கூட்டத்தை கெடுக்கணும்னு. எப்போதுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு இடத்துல நம்ம தேவ ராஜ்யத்தை நிறுவுறோம்னு சொன்னா புயல்கள் வரதான் செய்யும். ஆண்டவர் அந்த கலிலேயா ஓரத்தில் இருக்கிற அந்த கலிலியிலிருந்து புறஜாதிகளின் தேசத்துக்குள்ளே போகிறார். புறஜாதிகளின் தேசமாகி அந்த தீரு சீதோன் அந்த பகுதிகளுக்கு கெனசரேத்துக்கு அவர் போறதுக்காக அவர் படகுல ஏறி போறார். திடீரென்று புயல் வீசுகிறது. சீஷர்கள் அலறுகிறார்கள், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? யார் அவங்க? எல்லாம் கடல்ல போனவங்க, புயல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அவங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியும். ஆனாலும் அவங்க சொல்றாங்க நாங்க சாக போறோம். அந்த மாதிரி ஒரு பயத்தை காமிச்சிட்டான் பிசாஸ். இயேசு படகுல கூட இருந்தார், ஆனாலும் பயம், மரித்து போயிட்டு விடுவோமோ. ஆனா ஆண்டவராக இயேசு எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே, அமைதலா இருந்தார். இவங்க தாண்டி அந்த பக்கம் போகும்போது தான் அந்த பக்கத்துல அந்த பிசாசு பிடிச்ச கல்லறைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த மனிதன் அங்கே இருந்தான். அவன் தன்னை கற்களாலே கிழித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை போய் விடுதலை பண்ணினார். எப்போதுமே விடுதலை வருகிறது என்றால் அதுக்கு முன்னாடி பிசாசு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் மாதிரி நமக்கு பயத்தை கொண்டு வருவதற்கு அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வான். அந்த பிசாசுகள்லாம் அவரை பார்த்து என்ன தெரியுமா கேட்டுச்சு? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு என்னவா தேவன் பேரில் என்னவா தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன். யாருக்கு ஆணையிடுறது பாருங்க. அது ஆண்டவர் பேரை யூஸ் பண்ணி சொல்லுது. எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன். இந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே. ஏன் அது சொன்னச்சுன்னா, அவரு அசுத்த ஆவியை பார்த்து சொன்னாரு, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் இந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசு எல்லாம் அநேகராய் இருக்கிறோம், லேகியோன் என்று சொல்லி. லேகியோன்னா 6000 அர்த்தம். லீஜியன்னா அது அந்த ரோம போர் படையில லீஜியன்னு சொன்னா 6000 ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். சோ கிட்டத்தட்ட 6000 பேருன்னா 6000 பிசாசுகள், அசுத்தாவிகள் அந்த ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துச்சு. யோசித்து பாருங்க, சிலருக்குள்ள ஒரு அசுத்தாவி, சிலருக்குள்ள பல அசுத்தாவிகள் ஒவ்வொன்னா உள்ள வரும். பொய்யின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, களவு, திருட்டு, மாய்மாலம், இப்படி பல ஆவிகள் இருக்குது. இந்த ஆவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ள வந்துருச்சு. அதனாலதான் டெலிவரன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கேட்டை திறந்தீங்கன்னாவும் மற்றதெல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நம்ம கேட்டை எப்போதும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். விடுதலை ரொம்ப அவசியங்க. யாராவது சொல்லுங்க ஆமே, சத்தமா சொல்லுங்க. விடுதலை. சபைக்கு வரலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனா விடுதலை இல்லைன்னா நம்ம செய்யற எல்லாமே அப்பிரயோஜனமானது, ஒண்ணுமே யூஸ் ஆகாது. விடுதலை ரொம்ப முக்கியம். ஆவியில விடுதலை ரொம்ப முக்கியம், சரீரத்துல விடுதலை ரொம்ப முக்கியம், ஆத்மாவில விடுதலை ரொம்ப முக்கியம். என் பேர் லேகியோன் என்று சொல்லி என்ன பண்ணுச்சு? தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். முதல்ல சொல்லுச்சு, தேவனுடைய நாமத்தில் உமக்கு கட்டளை இடுகிறோம். இப்ப வேண்டிக்குது. முதல்ல கட்டளை, இப்ப வேண்டுதல். ஐயா எங்களை விட்டுருங்க சாமி. விட்டார் ஆண்டவர். உடனே விசாஸ் துரத்தும் போது அது கேட்கும், எங்களை விட்டுறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எங்களை விட்டுறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, காசு வேணுமா, எல்லாம் கொடுக்குறேன் நான் உனக்கு, என்னை விட்டுறேன், என்னை ஏன் இங்க இருந்து துரத்துற? அம்மாந்துடைய பிள்ளைகளை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எதற்கும் நீங்க மசிய கூடாது. உங்களில் இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர் இயேசு புரிந்து கொண்டார். ஆகவே அவர் என்ன செய்தாரு? அப்பொழுது அவ்விடத்திலே மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளை எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டது. உடனே அவர் என்ன பண்ணாரு? இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவி புறப்பட்டு பன்றிகளுக்குள்ள போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. சராசரியா அப்படின்னா அந்த 2000 பன்றிகளுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 3 ஆவி போயிருக்கணும். அப்போ 6000 ஆவிகளும் இந்த 2000 பன்றிகளுக்குள்ள இறங்கி அவ்வளவும் கொண்டு போய் அழிச்சிருச்சு பாருங்க.
உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களை பிசாசு தொடவே கூடாது. உங்க ஆவியில ஒரு விடுதலை வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க யுத்தம் பண்ணணும். எத்தனை பேர் நீங்க யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறீங்க? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஃபைட். ட்ரம்ப்ப துப்பாக்கியில் சுட்ட உடனே கீழே விழுந்த ட்ரம்ப்பு மேலே எழும்பி ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்ல. என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபைட் ஃபைட்டுன்னார். நான் யோசிக்கிறேன், இந்த தாத்தாவுக்கு பயமே இல்லையா? டம்முன்னு சுட்டுட்டாங்க, எல்லாரும் பின்னாடி இவர் மேலே பட வேண்டிய குண்டு இன்னொரு ஒரு அம்மா மேலே பட்டு அந்த அம்மா செத்துருச்சு. இவரு ஐயோ என்னை மறைச்சிக்கோங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த கூட இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இவரை மறைக்கிறாங்க. இவரு மறைவுல இருந்து வெளியே தலையை குடிச்சு வெளியே நின்று சொல்றாரு ஃபைட் ஃபைட். உங்களுக்கு அந்த மாதிரி குண்டடி பட்டால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீர்கள்? எஸ்கேப்பு எஸ்கேப்பு. கர்த்தாவே என்னை மட்டும் பாதுகாத்தரணும். என்னை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டிக்கார 6 பேர் செத்தாலும் பரவாயில்ல. Are you willing to fight? எத்தனை பேர் இன்னைக்கு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க? வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே. நெகேமியாவுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஏன்னா அவன் அலங்கத்தை கட்ட விரும்பினான். நாமும் கர்த்தருடைய வீட்டை கட்டுவதற்காக பிரயாசப்படும் போது சன்பல்லாத்து தொபியாக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். நமக்கு விரோதமாய் கட்டளைகளை பிரமாணங்களை அவர்கள் அனுப்புவார்கள். ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறிலும் என்னில் இருக்கிறவர். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நெகேமியா சொன்ன அறிக்கைகளை பாருங்கள். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், அவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுங்க. யுத்தம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க, உங்க மனைவிக்காக யுத்தம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. உங்களை பார்த்து சொல்லார், நீ போராடி மேற்கொள்வாய். நெகேமியா அதை பார்த்து அவர் பயந்துடல. இவருக்கு விரோதமாய் வந்த காரியங்களை பார்த்து பயப்படல. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். நெகேமியாவுக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருச்சு, கட்டுறதுக்கு யுத்தமும் பண்ணணும். இஃப் யூ ஆர் பில்டிங் யூ ஹேவ் டு ஆல்சோ ஃபைட். பிரதர் சிஸ்டர், யுத்தம்ன்றது வரதான் செய்யும். ஒரு புது இடத்தை நீங்க பிடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பிசாசுகள் எல்லாம் அலரும். வந்துட்டான், இவங்களுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு விரோதமா பிசாசு ட்ரை பண்ணதான் செய்வான். அலங்கத்தை கட்டுற நெகேமியாவுக்கு விரோதமா பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஒரு சர்ச்சை கட்டுறதுன்னா வரும், ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் வரும், ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னா பிசாசெல்லாம் அலறுவான் பக்கத்துல. ஏன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. நீங்க வந்தீங்கன்னா அந்த இடத்துல வெளிச்சம் வந்துடும். நெகேமியா சொல்றாரு, எல்லாருக்கும் அவர் ஆயுதம் தரித்தாராம். சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க, ஒன்னில் இருக்கிறவர் பெரியவர். உங்க குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த பேங்க்ல இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க டிஸ்கஷனுக்கு போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாமல் போ, பேசுகிறவர் நீ அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவே ஆவியானவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. சிலருக்கு அந்த பயம் தான், எதை பார்த்தாலும் பயம் பயம் பயம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஆண்டவருடைய சபை பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. சபையில நீங்க வந்தீங்கன்னா பெரியவர்கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சபை பெரியது. நீங்க சபையில வந்து பண்ற ஜெபம். ஆண்டவர் எதுக்கு ஆலயத்தை கட்ட சொன்னாரு? எதுக்காக ஆலயம்? கடவுளுக்குன்னு ஒரு அடையாளம் தேவையில்லையா? அவர் மகத்துவத்தை இந்த பூமியில விளங்க பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம் தேவையில்லையா? ஒரு பலிபீடமாய் இருந்தது, ஒரு டேபர்னக்கலா, ஒரு கூடாரமாய் மாறினது, கூடாரமாய் இருந்தது தேவாலயமாய் மாறினது, தேவாலயமாய் மாறினது திருச்சபையாய் மாறி அவருடைய சரீரமாய் மாறிவிட்டது.
அப்போ சரீரமாகிய சபை தான் உலகத்திலேயே மிக பெரியது. எபேசியர் 1:23 வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபைக்கு அவர் தலைனா சபை சரீரம், அவர் தலை. அப்படின்னா சபையும் இயேசுவும் உலகத்திலேயே பெரியவர்களாக தலையாக இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, சர்ச் பெருசா உலகம் பெருசா? அப்ப ஏன் உலகத்துக்கு ரொம்ப பயந்து கரெக்டா டைமுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு லேட்டா வரீங்க? அப்ப மட்டும் அந்த பயம் எங்க போச்சு? பெரியவருக்கு பெரிய கனத்தை கொடுக்கணும். What can you compare God with? எதற்கு தேவனை ஒப்பிடுவீர்கள்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40:15-17 வாசிக்க போகிறோம். இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் தூளி போலவும். என்னங்க? ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். எப்படியா? தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குறாராம். இங்கிலீஷ்ல இந்த ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலன்றதுல surely the nations are like a கிணறுல தண்ணி இறக்கிறீங்கல்ல, அதுல தண்ணி வரலையாம், துளி தான் வந்துச்சாம். தேசங்களை ஆண்டவர் சொல்றாரு பக்கெட்ல இருக்கிற ஒரு டிராப். நீங்க தான் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு டிராப். தேசங்கள் எல்லாம் அவருக்கு எப்படியா? ஏற்றச்சாலையில் தொங்கும் துளி, a drop in the bucket. அப்புறமா என்னவா? தராசுல என்ன வைப்பாங்க? வெயிட்டான கல் வைப்பாங்கல்ல. தராசுல கல் இல்லையா? ஆண்டவருக்கு தராசுல தேசங்கள் எல்லாம் தூசியா, அதெல்லாம் அவருக்கு ஒரு துரும்ப போல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் நீ ஏன்பா பயப்படுறீங்க? அதை விட கடைசியா ஒன்று சொல்றாரு பாருங்களேன். அவர் ஐலண்ட்ஸ எப்படி தூக்குவார்னா அணுவை போல. அணு என்பது எல்லாற்றிலும் சின்னது. அந்த அணுவை போல அவர் தீவுகளை அணுவை மாதிரி தூக்குறான். அப்படி பறந்துரும். ஏசாயா 40:17 வாசிங்க. ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. என்ன சொல்லுங்க? சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. பக்கத்து பட்சம் ஒன்றும் இல்லை. Before him all the nations are nothing. அப்புறம் என்னவா? அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும். சூனியத்துல சூனியம். அவங்க ஜீரோல ஜீரோ. அப்படியா? அப்புறம் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். சூனியம் மாயைனா just a mirage. It's not the real thing. They are regarded by him as worthless and less than nothing. Worthless. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூனியத்தில் சூனியம், மாயை என்று எண்ணப்படுகிறார்கள். அப்ப தேசங்களை பார்க்கிலும் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அந்த பெரியவர் என்ன பண்ண போறாருன்னா உங்க மூலமா பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். உபாகமம் 7:21 வாசித்து பாருங்கள். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். He is a great and awesome God. எல்லாரும் சொல்லுங்க, great and awesome God. அந்த கிரேட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதோல் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை. அந்த ஆசம்னு சொல்றப்படுற வார்த்தை கடோல் refers to greatness in size, importance and calls to fear the status. ஆனா அந்த ஆசம் அப்படின்றது அதனுடைய மூலப்பதம் யாரே என்றால் it is the word for fear. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யாரேனா பயப்படத்தக்கவர். அன்பானவர்களே, இதுல என்ன புரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னா, இந்த உபாகமம் 7:21, நெகேமியா 1:5, தானியேல் 9:4, இது எல்லாத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, you shall not be terrified about them. நீ அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் for the Lord your God, the great and awesome God is among you. Ki Yehovah Eloheka bikrbeka el gadol venora. For Yehovah your God in your midst, God great and to be feared. El gadol venora. It is an adjective and a verb that describes the God.
உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? சாதாரணமானவர் இல்லைங்க, அவர் கிரேட் அண்ட் ஆசம் காட். நெகேமியா 1:5, தானியேல் 9:4 வாசித்து முடிக்க போகிறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமும் கிரேட் அண்ட் ஆசம் காட். மகத்துவமும் பயங்கரம், கிரேட் அண்ட் ஆசம். இதை மறந்துடாதீங்க. மகத்துவமும் பயங்கரமான தேவனே. தானியேல் 9:4 வாசிக்கும் போது தானியேலும் இதை சொல்லிதான் ஜெபிக்கிறார். இனிமேல் நம்ம ஜெபிக்கும் போது நீங்கள் சும்மா வாயில சாதாரண வார்த்தைகளை போட்டு ஜெபிக்காதீங்க. மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. பிரேயர்ல வல்லமை இறங்கணும்னா பைபிள்ல இருக்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். சும்மா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்படின்லாம் கூப்பிடுறத விட மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, தேசங்களை நீர் துளி போல பார்க்கிறவரே, தராசிலே தூசியை போல பார்க்கிறவரே. இந்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது பிசாசு அலறுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வார்த்தையினாவே பட்டயம். சொல்லுங்க ஆமென். தானியேல் 9:4 சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. யாராவது உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் யாரா இருக்கிறாரா? அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட அன்பு செலுத்துறவங்ககிட்ட, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள்ட்ட உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும், கற்பனைகளை கை கொள்ளணும். இது ரெண்டையும் செஞ்சோம்னா அவர் மகத்துவமும் பயங்கரமானவராய் எழும்பி. நெகேமியா 9:32 எழுதப்பட்டிருக்கிறது, Now therefore our God, the great God, the mighty and awesome, who keeps his covenant of love. இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே. இந்த வசனத்தை மைண்ட்ல ஏத்திட்டு நீங்க போறீங்க. உலகத்தில் இருக்கும் எங்களில் இருக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். அவர் பயங்கர பராக்கிரமசாலி. இந்த ரெண்டு வார்த்தையை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. கிரேட் அண்ட் ஆசம் காட். இந்த கிரேட் அண்ட் ஆசம் காட் தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவர் எனக்காக மகத்துவமும் பயங்கரமா இருக்கணும்னா நான் அவர்கிட்ட அன்பு செலுத்தணும். நான் அவர் கற்பனைகளை இதை செய்தா அவர் எனக்காக அற்புதங்களை செய்வார், தேசங்களில் செய்வார். சொல்லுங்க ஆமென். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9441415077 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. Alvin Thomas, அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற
இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.